வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. இயக்குனர் இமயம் அப்படின்னு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற பாரதி ராஜா அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நடிகராகத்தான் ஆசைப்பட்டு வந்தார் அவரு. ஆனா ஏண்டா உங்க ஊர்ல கண்ணாடிலாம் இல்லையா அப்படின்னு சிவாஜி சார் கேட்டதாக பாரதி ராஜா அவர்களே மேடையில எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு வந்தவரை அதற்கு அப்புறமா அவர் புட்டண்ணா மாதிரியானவர்கள்ட்ட சேர்ந்து உதவி இயக்குனராக இருந்து சினிமாவில் 16 வயதிலே மூலம் ஆகச்சிறந்த படைப்பாளியாக முதல் படத்திலே தெரிய ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் தமிழ் சினிமா போட்டு வந்த பாதையெல்லாம் தாண்டி ஒரு 4 வழி பாதை மாதிரி ஒரு பாதையை போட்டு கொடுத்தவர் தான் இயக்குனர் பாரதி ராஜா. ஆனா நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவருக்குள்ளார இருந்தது. அதனால் தானே என்னவோ அவருடைய படங்கள்ல ஏதாவது ஒரு சீன்லையாவது தலையை கட்டிடுவார். 16 வயதிலே படத்துல அந்த கொடியை காமிக்கிறவராகவும், கைதி தேதி படத்தில் ஒரு பேப்பர் விற்கிறவராகவும், அப்படி அதே போல் சிகப்பு ரோஜாக்கள்ல அந்த கடைசியில் கிளைமாக்ஸில் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தராகவும் பாரதி ராஜா தலையை காட்டுவது வழக்கம். பின்னாடி என் இனிய தமிழ் மக்களேன்னு பாரதி ராஜா சார் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட நடிக்கணும் அப்படின்னு அந்த வேட்கையோட ஆசையோட இருந்த பாரதி ராஜாவை முதல்ல நடிக்க வைத்த பெருமை அப்படின்னு பார்த்தா ஒளிப்பதிவாளர் நிவாஸ் சாருக்கு தான் உண்டு. நிவாஸ் அவர்கள் பாரதி ராஜாவுக்கு நல்லதொரு நண்பரும் கூட. பாரதி ராஜாவுடைய 16 வயதிலே அதை அடுத்து வந்த கிழக்கே போகும் ரயில், அதை அடுத்து வந்த புதிய வார்ப்புகள், சிகப்பு ரோஜாக்கள், நிறமாறாத பூக்கள்னு வரிசையாக தொடர்ந்து நிவாஸ் அவர்கள் தான் பாரதி ராஜாவுக்கு கேமராமேன். ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க தெரிந்தவர்னு அதுக்கப்புறம் கண்ணன் சார் அவருக்கு கேமராமேனா வந்ததுங்கிறது இன்னொரு பக்க விஷயம். அது அதற்கு முன்னாடி நிவாஸ் சார் தான் அப்படி இருந்தாரு. அந்த நிவாஸ் சாருக்கு பாரதி ராஜா எப்படி நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டு டைரக்டரா வந்துட்டாரோ, அதே போல டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒளிப்பதிவாளராக வந்தவர் தான் நிவாஸ் அவர்கள். அந்த நிவாஸ்க்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. கதையெல்லாம் ஓகே ஆகுது. கடைசியில் என்ன ஆகுதுனாக்க, அந்த படத்தில் நீ தாண்டா நடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய நண்பர் பாரதி ராஜா சார்கிட்ட நிவாஸ் சொல்லிடுறாரு. அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் டைரக்டர்னு ஒரு முத்திரையோடு இருக்கும்போது நடிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஒன்றும் இல்லை, நீ டைரக்டராகவே தான் வரப்போற அப்படின்னு நிவாஸ் சார் சொல்ல, அந்த வகையில் எடுத்தது தான் கல்லுக்குள் ஈரம். அந்த கல்லுக்குள் ஈரம் படத்தினுடைய ஒளிப்பதிவு எல்லாமே, டைரக்ஷன் எல்லாமே நிவாஸ் சார் தான். டைரக்ஷன் மேற்பார்வை அப்படின்னு பாரதி ராஜா சார் டைட்டிலில் பேர் வரும். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக பாரதி ராஜா அங்கே வந்திருப்பார். அங்கே இருக்கிற அருணாவுக்கு பாரதி ராஜாவின் மேலே ஒரு பயம் வரும். பிறகு அந்த பயம் ஒரு மரியாதையாக மாறும். அந்த மரியாதை பிரியமாக மாறும். அந்த பிரியம் காதலாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருணா மீது பாரதி ராஜா அவர்களுக்கும் ஒரு காதல் ஏற்படும். கிளைமாக்ஸில் அந்த கிராமத்தினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிளம்பும்போது, ஊரை விட்டு கிளம்பும்போது அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த கல்லுக்குள்ளீரம் படத்தினுடைய கிளைமாக்ஸு. வழக்கம் போல இசைஞானி இளையராஜா அத்தனை பாட்டுகளையும் ஹிட்டாக்கி கொடுத்துருந்தாரு. கங்கை மரன் சாருடைய சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டு கங்கை மரன் சார் எழுதினாருங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பாட்டு கங்கை அமரன் சார் கொடுத்தது. சிறு பொன்மணியாக இருக்கட்டும், தோப்பில் ஒரு நாடகம் நடக்குதா இருக்கட்டும், இன்னஞ்சில் ஏதோ அப்படின்னு பாட்டுன்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள். ஒளிப்பதிவாளர் நிவாசனுடைய இயக்கத்தில் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படத்தில் பாரதி ராஜா சார், இன்னும் சொல்லப்போனால் வெண்ணிராடை நிர்மலாவும் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சுதாகராகவே நடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு படம். சந்திரசேகருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படம் யூடியூப்ல இருக்கு. கல்லுக்குள் ஈரம் பாரதி ராஜா முதலாக நடித்த படம். அதே போல ஒயிட் அண்ட் ஒயிட், அதே போல பட்ட பெல்ட்னு போட்டுக்கிட்டு ஒரு டைரக்டராகவே நடித்த படம். பின்னாடி பாக்யராஜ் சாருடைய தாவணி கனவுகள் படத்துலையும் அவர் டைரக்டர் பாரதி ராஜாகவே வந்தாருங்கிறத நமக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் நடிகராகணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு பல படங்களை நடிச்சிட்டு இருக்கார் பாரதி ராஜா. ஆனால் முதல்ல பாரதி ராஜாவை நடிகராக்கிய அந்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தையும் ஒளிப்பதிவாளர் நிவாசையும் அந்த சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் அந்த பாடலையும் நம்மால எப்படி மறக்க முடியும்? வணக்கம்.